Hi friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா Purebreeze அப்படிங்கற கம்பெனில இருந்து நமக்கு ஒரு ரிவ்யூ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த பாக்ஸை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணி இதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ண போறோம். சோ ஆக்சுவலா அந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாஸ்க் தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாஸ்க்கும் நார்மல் மாஸ்க்கும் என்ன டிஃபரண்ட்னு பாத்தீங்கன்னா சோ நீங்க நார்மல் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு ஸோ 2 days யூஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருங்க. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபில்டரை சேஞ்ச் பண்ணே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து ஒரு 2 years அப்படின்னா 3 years இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளார என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஃபியூச்சரையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 1 hour 2 hour யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அதையும் அந்த வீடியோவில் சேர்த்து போகிறேன் ரிவ்யூவாக. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட்டு, அதாவது பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மேனுஃபேக்சரிங் இருக்குது. ஸோ ஒரு இந்தியன் ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போகிற ஒவ்வொரு புது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கிடச்சிது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட் மூலியமாக தான் நமக்கு கொரியர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம் வாங்க. நல்ல ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க, மேலே பாலித்தீன் கவர். ஸோ இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணல இதை. நம்மக்கிட்ட நைஃப் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. எவ்வளோ பிரிச்சாச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது என்னென்ன செப்ரேட் ஹின்னால் எக்ஸால், அப்புறம் ரீயூசபிள், லைட் வெயிட், 3D, அப்புறம் சேஃப் அண்டு கம்ஃபர்டபுள் ஃபிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில ஃபியூச்சர்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸுக்குள்ளார என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏதோ ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு ரிவ்யூ யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்காக ஒரு ப்ரொமோ கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 rupees வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இதை பற்றி நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஓகே, இது நம்ம சேனலோட அஃபிஷியல்ன்றதுனால இதை நம்ம சைடில் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளார என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ளார எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரி டிசைனில் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபில்ட்ரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது இதே மாதிரி தான் உங்களுக்கு பாக்ஸில் கிடைக்கும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க்கை உள்ளார போட்டு வைக்கிறதுக்காக ஒரு துணி பை தான் இது, நல்லா இருக்குது கிளாத்து. ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம இதை சைடில் பாக்ஸை வச்சிடலாம். ஸோ இந்த கவரையும் நம்ம இப்படி சைடில் இருக்கணும், பிராண்டிங் நேம் தெரியறதுக்காக. ஸோ இந்த கவர்லாம் தூக்கி போடலாம். ஸோ இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கவருக்குள்ளே இருந்து எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே பிளாஸ்டிக்கெல்லாம் உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இது வந்து பார்த்திங்கன்னா வளைய கூட அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு உடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ரப்பரால் இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வியர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எந்த வித இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ப்ரீத் பண்ணுற காற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு மேலே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறதுனால உங்களுடைய வாயில் இருக்கிற ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
மூக்கு வழியாக வரும் நார்மல் மாஸ்க்லாம் போடும்போது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் மூக்குக்கும் வராது. ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வியர் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் மாஸ்க்லாம் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்பெக்ஸ்லாம் போட்டிங்கன்னா அந்த ஸ்பெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாய்ஸ்சரைஸ்லாம் வரும். ஸோ பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்சரைஸும் உங்களுக்கு வராது. ஸோ என்கிட்ட கிளாஸ் இல்லை, அதனால் செக் பண்ண முடியல. ஸோ நான் நிறைய வீடியோவில் பார்த்தேன், பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகாது. ஸோ இந்த ரப்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்டிட்டு உள்ள ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் கழட்டி காட்டுறேங்க. ஜஸ்ட் இப்படி பிடிச்சி இழுத்தோடனே வருது, அவ்வளோதான். ஈஸியாக தான் இருக்குது கழட்டுறதுக்கு. ஸோ சொன்னால் பார்த்திங்களா, இந்த ஃபில்ட்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபில்ட்ரோட வேலிடிட்டி எவ்வளோ நேரம்னா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 60 மணி நேரம். ஸோ ஒரு ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு ஃபில்ட்ரை வந்து பார்த்திங்கன்னா 60 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஸோ 2 மணி நேரம்னா நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 60 நாள்னால் அப்படியே 30 நாள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை தூக்கி போட்டுடலாம். ஸோ இதை போட வேண்டிய மெத்தட் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நைஸாக இருக்குது பார்த்திங்களா மேலே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ இந்த ரஃப்பாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில், அந்த பக்கம் பேக்கில் போயிடணும். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லாம் போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 8 மணி நேரம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு வாரம், அதாவது 7 நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாதத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஃபில்ட்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ஒரு ஃபில்ட்ரோட விலை வந்து பார்த்திங்கன்னா ₹6. அப்போ 4 ஃபில்ட்ருனா கூட உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹24 தான் காஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் நார்மல் மாஸ்க்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுனா ஒரு 2-3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹50 80 கிட்டக்க வந்துடும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாஸ்க்லாம் அழுக்காயிடுச்சு, இந்த ரப்பர் உங்களுக்குலாம் அழுக்காயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் போட்டுக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் வியர் பண்ணி பார்க்குறேன். ஸோ எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வியர் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு 2 hour யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த வீடியோவை இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஸோ இருங்க வியர் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்ட்ராப் ஒன்று இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ லூஸ் தேவையோ அந்த அளவுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கீழே இழுத்துக்கோங்க. அப்படி மேலே தேவைன்னா மேலே இழுத்துக்கோங்க. இதை இழுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தலைக்குள்ளார இப்படி விட்டுருங்க. இது இப்படி விட்டுட்டு அப்புறம் மேலே இருக்கிற இன்னொரு இது ஸ்ட்ராப் இருக்குது பார்த்திங்களா, இதை இப்படி இழுத்து இப்படி வந்து பார்த்திங்கன்னா தலை மேலே விட்டுருங்க. ஸோ இதை கரெக்டாக உங்களுடைய மூக்குக்கு நேரோட வச்சுட்டு விட்டிங்கன்னா ஓகே, கரெக்டாக அவ்வளோதான் ஃபிட் ஆயிரும். இந்த ஸ்ட்ராப் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய தலை பெருசாக இருந்தாலும் ஸோ அந்தளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. இது சட்டைக்குள்ளே வெட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், வெளில பார்த்தாலும் தெரியாது. ஓகே, இது ஆட்டுற மாதிரிங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு லூஸ் ஆகலாம். மற்ற மாஸ்க்னால் நீங்கள் இந்த மாதிரி பேசும்போது ஒன்று கீழே இறங்கி வந்துடும், அப்படிலாம் மேலே போயிடும். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஓரளவுக்கு ஃபிட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டுருக்கு. உங்களுக்கு இன்னும் லூஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நார்மலாக ஃபிட்டிங்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வெளில போயிட்டு செக் பண்ண போகிறேன். ஒரு 1 hour செக் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்மளால் ப்ரீத்லாம் பண்ண முடியுதா. ஏன்னா நார்மல் மாஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கேப் இருக்கும். இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் கேப்லாம் வந்து பாருங்கள் இல்லை, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டாக அடைச்சிடுச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்கன்னா எந்த வித டஸ்ட்டும் போகாது. இந்த சைட்லேயே வந்து பாருங்கள் ஃபுல்லாக அந்த ரப்பர் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ இது மாஸ்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக 99% வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஃபில்ட்ரு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபில்ட்ரு ரொம்ப நாள் ஆகிடுச்சானா மட்டும்தான் இதுக்குள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஃபில்டரோட வேலிடிட்டி முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிடுங்க. சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெளில போய்ட்டு பார்க்கலாம் எப்படி ப்ரீத் பண்ணுறதுக்குலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே வீடியோவை பார்த்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாஸ்க்கை ஒரு 2 hour இப்போ வெளில போய்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க்கில் எந்த வித குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் தான் சொல்லணும். ஏன்னா மற்ற மாஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா சின்ன டஸ்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மூக்குக்குள்ளாரே வாய்க்குள்ளாரே போல். பட் இதே நான் நார்மல் மாஸ்க் போட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பாக என்னுடைய மூக்குக்குள்ளார போகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா இது இந்த ரப்பர் கோட்டிங் இருக்கிறதுனால உள்ளார வந்து பார்த்திங்கன்னா போகல. ஸோ அதனால் இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சேஃப் செக்யூர், கண்டிப்பாக சேஃப் அண்ட் செக்யூர் தான் 100%.
அது மட்டும் இல்லாமல் இதனால் ஒரு என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாஸ்க்கை வேறு யாராச்சும் யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஃபில்டர் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபில்டர் பேப்பரை கழட்டிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடவே ஒரு 10 ஃபில்டர் பேப்பர் ஃப்ரீயாக தராங்க. இந்த ஃபில்டர் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் பேப்பரை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த நார்மல் மாஸ்க்லாம் அந்த மாதிரி உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் யூஸ் பண்ண மாஸ்க்கு இன்னொருத்தர் போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேட் ஸ்மெல். ஸோ அதனால் யூஸ் பண்ண முடியாது. அது நிறைய பேர் இந்த துணி மாஸ்க்லாம் போட்டு வாஷ் பண்ணி போடுவாங்க. அந்த மாஸ்க்கை பொறுத்து நீங்கள் போடாமல் இருக்கலாம். ஏன்னா அதில் தான் நிறைய ஓட்டெல்லாம் இருக்கும். அப்படியே இப்படி பார்த்திங்கன்னா வெள்ளைகரெலாம் அப்படியே தெரியும். அதோட ஓரளவுக்கு பெட்டரான மாஸ்க் தான். அது மட்டும் இல்லாமல் இது கூடவே பவுச்சும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார நீங்கள் போட்டு சேஃபாக வச்சுக்கலாம். வீட்டில் எங்கேயாச்சும் வச்சுட்டு அப்படியே இழுத்துட்டிங்கன்னா சுருக்கு பை ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த வெப்சைட் மூலிமா வாங்கலைன்னா உங்களுக்கு ஒரு 100 rupees வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு சேல்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ப்ரோமோ கோட் கொடுக்குறேன், அதை டிஸ்பிளேயில் காட்டுறேன். அந்த ப்ரோமோ கோடை வச்சு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees அப்போயே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஸ்டோரில் மொத்தமாக 14 ப்ராடக்ட்டோ என்னவோ இருக்குது. அதில் 11 ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் தான். அதாவது ஒரு 3 டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3D ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக நார்மல் கலர் தான். இந்த ப்ளைனாக நார்மல் கலராக இருக்கக்கூடிய ரேட் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 795 ரூபா வருது. இந்த மாதிரி 3D ஸ்ட்ரக்சர் வரது வந்து பார்த்திங்கன்னா 895 ரூபா வருது. அதாவது அந்த நார்மல் மாஸ்க்கை விட இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா ஜாஸ்தி. ஏன்னா அந்த டிசைன்லாம் வர்றதுக்காக பேச முடியல, மூச்சுலாம் முட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில்டர் பேப்பரும் வைக்கிறாங்க. 10 ஃபில்ட்ரு பேப்பர் சேர்ந்த ஒரு பண்டிலும் இருக்குது. அப்புறம் 25 ஃபில்டர் பேப்பர் சேர்ந்த ஒரு பண்டிலும் இருக்குது. அதனுடைய ரேட் 75 எவ்வளோ அது அந்த 10 ஃபில்ட்ரு பேப்பரோட ரேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 25 ஃபில்ட்ரு பேப்பரோட ரேட்டு 125 எவ்வளோ வருது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பார்த்த அனைவருக்கும் ஒரு மிக 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 பெரிய 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 நன்றி. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய அன்பாக்சிங் ப்ராடக்ட்லாம் வருது. ஏன்னா எல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வந்தோடனே நிறைய அன்பாக்சிங் வீடியோலாம் நான் போடுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.